ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முடிக்கிற? அங்க பாருங்கப்பா. ரெமோ மாமா மாஸ்டர் நம்ம அப்படியேமா பழகிக்கிட்டு இருக்கோம். ஏ செல்லுமே கிளப்பிக்க ஆடி நந்து மாஸ்டர் அக்கா காணோம் பேரு. சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன் எதனால அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? போடா புறம்போக்கு. நீ தாண்டா அந்த இடத்துல இருந்து நல்ல தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்? 41 பேரை சாவடிச்சாங்களா இந்த விஜய். 41 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த இடத்துல நான் நின்னு தூக்கி இருப்பேன். இவனால முடிஞ்சதா? இந்த நோ 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 பேட் பேட். நோ 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 அம்மா வளக்காத. மம்மி பாவம். இவன் நடிக்கிறதுக்கு தான் லாக்கி. வேற ஒருத்தருக்கு குடுக்குது கிடையாது. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? விஜய் தான் எங்க வீட்டுக்காரி மேரி. யாரா சொன்னா கற்குறில கடவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் செய்யணும். அவர்தான் ரொம்ப பிடிக்கும். பால் குடுக்குற குழந்தைய கூட வீட்ல விட்டு வந்திருக்கேன். பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. மனுஷ ஜென்மங்களா இதுங்களுக்கு மூளை இருக்குதா? குழந்தை பச்சை குழந்தை. அந்த நாய்க்கு கூட குழந்தை சேர்த்தது கூட இது பண்ண மாட்டேங்குது. நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். நக்கிக்கிட்டு போறாங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு நடக்குது. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல. காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா லஞ்சம் இல்ல. ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே? அக்கட சூடு. தாவேகா ஊராட்சி தலைவர் லஞ்சம் பெற்ற காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. முடிந்த சாலை பணிக்கான தொகையை விடுவிக்க ஒப்பந்ததாரிடம் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பைசா லஞ்சம் இல்ல. ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? கட்டந்தாடி அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடிக்கிறேன். கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30. ஒண்ணுதான் அனுப்பிச்சிட்டீங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா போட சொல்லிட்டேன். நான் உண்மையிலே போட்டேன். சரி நீ போட்டு விட்டுருவோம். நான் பார்த்து ஆள் பில்லு அங்கே எடுத்து போனாதான் அந்த ஆளுக்கு ஆயிட்டு போடுவேன். வீடியோவில் பிரச்சனை இல்லைடா. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. பார் குமாரு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒண்ணு விடுறாங்க. செத்துட்டான்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் புழு இல்ல. நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. யாரு இவ? இப்படி ஆயிட்ட யூடியூப் பைத்தியடா. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட எல்லாமே நான் ஓட்டு கேட்கிறேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து நம்மளுடைய ஒரே குறிக்கோள் விஜய் சார தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கணும். அது மட்டும்தான். ஹாய், வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் டிவி கேஸ் சசியாக்கா பேசுறேன். இந்த மாதிரி நான் வீடியோலாம் நான் போட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப நொடிக்கிறான், எங்களை ஆக்வர்டா பேசுறான்.
இது ரிலேட்டடாக நான் வந்து இன்னைக்கு சிங்கப்பெண்கள் படையில் நான் வந்துட்டு ஃபோன் பண்ணேன். ஹலோ யார் பேசுறது? ஹலோ யார் பேசுறது? நீ தான் பேசுற. என்ன நம்ம இந்த காதுல வச்சு பேசினா இந்த காதுல சத்தம் வருது. ஹலோ யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. இந்த மாதிரிலாம் பண்ணுறான், குடிச்சிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக பேசுகிறான், தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறான். நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. அங்கிள் இவனை கண்டிச்சு வைங்க, ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி. இது வரைக்குமே நான் சொல்கிறேன் திருப்பி, அவன் ரொம்ப ராவடி பண்ணுறான், ஆக்வர்டாக பேசுகிறான். கொஞ்சம் வாங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஐ என்ன சொல்கிறாரு, நாங்க 3 பேர் இருக்கோம், உங்ககிட்ட இருக்கிற 2 பீஸை எங்கள்கிட்ட அனுப்பி வை, அதை நாங்க திருப்பி அனுப்பி வச்சிடறோம், மறுபடியும் எங்கள்கிட்ட அனுப்பி வை, இப்படி அனுப்பிச்சுக்கிட்டே இரு, உனக்கு என்ன தேவையோ நாங்க கொடுத்துறோம். அப்படியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து நான் டிவிக்கு கட்டி உறுப்பினர் அழு, நல்ல அழு, நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல அழு. அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரத்தான் செய்யுது. நான் வந்து விஜய் கட்சியில இருக்கேன். சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷன்ல ஆனா அந்த ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டேன்றாங்க. நைட்டுன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க நீ யாரை காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல, முதல்ல உன்னை நீ பத்திரமா தைரியமா காப்பாத்திக்க. இவன் டம்மி தான் போல் இருக்கு. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான வாகன நிறுத்தும் நிலத்தை சட்டவிரோதமாக இருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆதாரத்துடன் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி ஒரு புறம் இருக்கும் நிலையில் கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் இது எப்படி நடந்திருக்கும்? பத்திரப்பதிவு நடந்த நாளில் ஏன் சார் பதிவாளர் விடுமுறையில் இருக்க வேண்டும்? அவசரமாக இணை சார் பதிவாளர் ஏன் பத்திரப்பதிவு செய்திருக்க வேண்டும்? பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. தவறு நடந்திருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாம் வரும்போது இது வெறும் சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காங்களா? அமைச்சர் லோகேஷ் அவர்கள் மாமா கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும்டா. சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேத்தே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. யார் சொத்து யார் ஆட்டே போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். முன்னெல்லாம் மனுஷால ஏமாத்திட்டு இருந்தா, இப்ப பகவானே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டா. இவருக்கு மேல யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். காளி நீ காலி போய் முட்டை போண்டாவுக்கு மாவு பேச 15 வருஷத்துக்கு முன்னால அதுக்கு தானே வந்த, அதையாவது உருப்படியா பேச. ரமேஷ்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஊழல் அதிகமா ஆயிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஹியூமன் வேல்யூ எஜுகேஷன் கத்துக்கணும். பெரிய சோஷியல் ஈவிலா இருக்கு இந்த தமிழ்நாட்டுல இப்ப நான் பாக்குறது. செயல் வடிவில கொண்டு வரணும்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இங்க நடக்கிற உமன் ஹசார்டஸ் பாஸ்கோ பிரச்சனைகள், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட், இந்த பிரச்சனைகள்லாம் உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். சுய ஒழுக்கம் அது ரொம்ப முக்கியம். ஃபிகர் மடியாது கூட அவ்வளவு ஃபீலிங் இல்லடா. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல.
கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரி மாரி ஆள் தான். பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப எமோஷனலா இருக்கு. தளபதி தான் எல்லாமே எங்களுக்குலாம். தளபதி இருந்தாலே போதும், அவர் தூரமா நின்று எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. எனக்கு அப்படி இருக்கு விஜய் தளபதி, எனக்கு உங்க ரொம்ப பிடிக்கும் தளபதி, ரொம்ப அப்படி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா